ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1000 ஏன் பொதுவாக டீக்கு பதிலாக கே எழுத்தால் குறிக்கப்படுகிறது தெரியுமா? இதுக்கு பின்னாடி இவ்வளோ காரணம் இருக்கா? வாங்க இன்னைக்கு அதை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நம்முடைய உலகம் எண்களால் இயங்குகிறது. எண்களின் அடிப்படையிலேயே நம் உலகில் அனைத்தும் நிர்ணயிக்கப்படுகிறது. ஆயிரங்கள் எப்போதுமே நம் உலகில் கே என்று எழுத்தால் குறிக்கப்படுகிறது. 2K கிட்ஸ் என்ற வார்த்தை மிகவும் பிரபலமானது. இது 2000ஐ குறிக்கிறது. ஆனால் நாம் ஏன் கேவை பயன்படுத்துகிறோம்? நியாயமாக 1000 என்பதை குறிக்க டி எழுத்துதானே பயன்படுத்த வேண்டும். ஆனால் ஏன் 1000 கே என்று குறிக்கப்படுகிறது? இதற்கான காரணம் மொழிகளின் வரலாற்றிலுமே மெட்ரிக் முறையிலுமே உள்ளது. 1000ஐ குறிக்க கே என்பது 1000 என்று பொருள்படும். சிலோலி என்ற கிரேக்க வார்த்தையிலிருந்து கடன் வாங்கப்பட்டது. 10 மடங்குகளை காட்ட முன்னொட்டுக்களை பயன்படுத்தும் மெட்ரிக் அமைப்பிலிருந்து இந்த சொல் கடன் வாங்கப்பட்டது. கிலோ முன்னொட்டு சிலியோ என்பதிலிருந்து பெறப்பட்டது மற்றும் அது 1000 அலகுகளை குறிக்கிறது. உதாரணமாக 1 கிலோகிராம் 1000 கிராம் மற்றும் 1 கிலோமீட்டர் 1000 மீட்டர் குறிக்கிறது. மெட்ரிக் அமைப்பின் தாக்கம், அதாவது 18ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் ஒரு பிரெஞ்சு கண்டுபிடிப்பு விரிவான எண் எழுதுதலை எளிதாக்க மெட்ரிக் அமைப்பில் அதனுடைய பயன்பாட்டை தரப்படுத்த கிலோ போன்ற முன்னோட்டுகளை ஒதுக்கியது. இந்த மெட்ரிக் அமைப்பு உலகளாவியதாகவும் எளிமையானதாகவும் கருதப்படுகிறது. இதனால் மொழி மற்றும் பிராந்தியத்தை பொருட்படுத்தாமல் அறிவியல் மற்றும் கணித கருத்துக்களை வெளிப்படுத்த உதவுகிறது. உலகம் முழுவதும் பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதால் கிலோ மற்றும் அதனுடைய அலகு சின்னமான கே ஆகியவற்றின் பயன்பாடும் பரவலான பயன்பாட்டை பெற்றது. கே என்பது கிரேக்க சிலோ என்பதிலிருந்து பெறப்பட்டாலும் டீக்கு வரலாற்றிலோ அல்லது மொழியிலோ 1000 எண்ணுடன் அசல் தொடர்பு இல்லை. டி என்ற எழுத்து பொதுவாக டெரா என்பதன் சுருக்கமாக பயன்படுத்தப்படுகிறது. இது அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அடிப்படையில் 1 ட்ரில்லியன் ஆகும். அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப எழுத்தில் கிலோ 1000ஐ குறிக்க பயன்படுத்தப்படுகிறது. உதாரணமாக டீயை 1000ற்கு பயன்படுத்துவது குழப்பத்திற்கு வழிவகுக்கும். அன்றாட மொழியில் பணம் தொடர்பான நீண்ட எண்களை விவரிக்கும் போது உயர் மதிப்புகளை மாற்ற கே பயன்படுத்தப்படுகிறது. எனவே 5000 என்பது பெரும்பாலும் 5K என எழுதப்படுகிறது. இது புரிதலை மாற்றாமல் பெரிய எண்களை எழுதவும் படிக்கவும் எளிதாக்குகிறது. தற்போது கேவின் பயன்பாடு மிகவும் பொதுவானதாகிவிட்டது. இது தற்போதைய உலகில் எண்களை எழுதும் பொதுவான வழிகளில் ஒன்றாக கருதப்படுகிறது மற்றும் சமூக ஊடகங்களில் மிகவும் பிரபலமானதாக இருக்கிறது. ஆங்கிலம் பேசும் நாடுகள் மட்டுமல்ல, ஆயிரக்கணக்கானவர்களை குறிக்க கே பயன்படுத்தப்படுகிறது. விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்பத்தில் மெட்ரிக் அமைப்பு மற்றும் உலகளாவிய தகவல் தொடர்பு ஆகியவற்றின் செல்வாக்கு காரணமாக உலகெங்கிலும் உள்ள பிற மொழிகள் மற்றும் கலாச்சாரங்களும் இந்த சுருக்கெழுத்தை பயன்படுத்துகின்றன. 1K தினசரி வாழ்க்கையிலும் தொழில்நுட்ப பகுப்பாய்வுகளிலுமே பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. சமூக ஊடகங்கள் மற்றும் குறியீட்டு முறை போன்ற டிஜிட்டல் ஸ்பேஸ்களிலுமே ஆயிரக்கணக்கானவர்களுக்கு கே பயன்படுத்துவது மிகவும் வசதியானது. இது தகவல் தொடர்புகளை வேகமாகவும் எளிதாகவும் மாற்றுகிறது. குறிப்பாக நிதி மற்றும் சந்தைப்படுத்துதல் போன்ற துறைகளில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.